ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா அடடடா ஆஹா ஓஹோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதாவது தீபக் அவருடைய மனைவி அவருடைய சன் 2 பேரும் உள்ளே வந்திருந்தாங்க. வந்தவங்க சும்மா வரலங்க, வந்து நிறைய பேரை வச்சு செஞ்சாங்க. குறிப்பாக வந்துட்டு அருணை பற்றி ஒரு விஷயம் ஆரம்பித்தாங்க. அதாவது பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தார், முரண்பாடு அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கு. ஸோ அதில் வந்துட்டு அருணை வந்து வச்சு செய்யலை, கிழிச்சிட்டாங்க. உனக்கு என்ன எங்கள் புருஷனை பற்றி தெரியும்? அவர் வந்து உனக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டா தெரியுமா? எல்லாருக்கும் வந்து மரியாதை கொடுக்க மாட்டா தெரியுமா? நீ ரொம்ப பெரியவன் மாதிரி ட்ரெண்டிங் ஹீரோ என்னையே இப்படி ட்ரீட் பண்ணுறான்னா, அப்போ அவர் ட்ரெண்டிங் ஹீரோவாக இருக்கும்போது என்னென்ன பண்ணியிருப்பான்னா பேசியிருக்கீங்க அப்படி போட்டு பொழக்கிறாங்க. அவர் அப்படியே சைலண்டாக இருந்தார். இதை நான் வந்துட்டு சொல்கிறேன்னு தப்பானுச்சுக்கன்னு சொல்லிட்டு கடைசியில் அப்படியே கன்சல்ட் பண்ணாங்க. அவங்க போனதுக்கப்புறம் தீபக்கும் சொன்னார், இதெல்லாம் போட்டு மைண்டை குழப்பிக்காதரா, அவங்க வெளியிலேருந்து பார்க்கவும் இந்த மாதிரி இருக்குது, அதுக்காக நீ எங்களை டச் இல்லாமல் இருந்துடாத, டச்சிலே இரு அப்படின்னு சூப்பராக சொல்லியிருந்தார். தீபக் தான் உண்மையிலே ஒரு ஜென்டில்மேன், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறம் ஒருத்தர் கலாய்க்கும்போது முத்துவை போட்டு பொழந்தாங்க. முத்து வந்துட்டு சரியான ஒரு ஆள், அவனை பற்றி நான் அவனை சொல்லி ஆகணும் ஈரங்களை சொல்லிட்டு அந்த முன்னாடி அந்த ஹாலில் வந்து நின்றுட்டு இப்போ யாராவது என்கிட்ட வந்து பேசுங்களேன், ஜாக்லின் நீ பேச அப்படின்னு. ஏன் முத்து இப்படி பண்ணுறேன் சொல்லு முத்து அப்படின்போது, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எக்கச்சக்கமாக நடக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாய்க்கு ஏன் 4 காலுக்கு தெரியுமா, பூனைக்கு எதுக்கு 3 காலுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய் அதுங்களே எபிசோடு முடிஞ்சிடும்ன்ற அளவுக்கு போட்டு கலாய்க்கிறாங்க. கடைசியாக அவன் என்ன சொல்லணும் தெரியுமா, இண்டிவிஜுவல் விளாண்டோண்ணா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து விஷாலுக்கும் சந்தோஷமாகி போச்சு. ஏன்னா விஷால் எப்பயுமே இதை தான் விரும்புவார். விஷால் மட்டும் இல்லை, முத்துக்குமரனை யாராவது கலாய்ச்சாங்கன்னா எல்லாருமே விரும்புவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரயானை கலாய்க்கிறாங்க, விஜய் விஷாலை கலாய்க்கிறாங்க, போட்டு பொழக்கிறாங்க, ஜாக்லினை கலாய்க்கிறாங்க. ஜாக்லின் வந்து அதை செய்ய காமிப்பாங்க பாருங்க. இது அது அண்ணா இதுதானா நான் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு கையை தட்டி பேசுவாங்க, அந்த மாதிரி கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு இவர் எப்படி க்ரூம் பண்ணார், நானே வந்து ரொம்ப மொக்கையாக தான் இருப்பேன், என்னோடய வாய்ஸில் வந்து ட்ரால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சௌந்தர்யாக்காக ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு நான் நல்லா இது பண்ணிட்டேன், போல்ட் ஆகிட்டேன், நீ அதெல்லாம் வரி படிக்காதீங்கன்னு சொன்னாங்க. பயங்கரமாக இருந்துச்சு. முத்து வந்துட்டு கொஞ்சம் இதுவாக பண்ணாமல் இருந்துச்சு, கொஞ்சம் பேம்பரிங் பண்ணி கொஞ்சம் அவருக்கு வந்து இது பண்ணாமல் இருந்தது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தீபக் வந்து முத்து கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாப்புல. ஸோ அதனால் ஒரு காரணமாக இல்லை முத்துக்கு வந்து ஓட்ஸ் அதிகமாக வருது, அதனால் இந்த பையன்கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு பண்ணாலும் தெரியல. பட் சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இவரும் அவங்கள அண்ணின்னு கூப்பிட்டதும், அவர் நீங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும்னு சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். தீபக்கோட ஃபேமிலி அவங்க உள்ளே வந்த விஷயங்களை பார்த்து என்ன நினைக்கிறீங்க? அதே மாதிரி உள்ளே வந்துட்டு அருணை போட்டு பொழந்ததும் மற்றவங்களை கலாச்சார விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.